2 நாளைக்கு முன்னாடி தாவேகா வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதிமுகவோட கூட்டணி கிடையாது, அதை தாண்டி ஒட்டு உறவும் இல்லைங்கிற மாதிரி அவங்க சொல்லலை. பட் வெளியில வர்ற விஷயங்கள் தவறான விஷயங்கள். 80 தொகுதிக்கு தாவேகா அதிமுகவோட செட்டில் டவுன் ஆயிருச்சுன்னு சொல்ற விஷயங்கள் தவறான தகவலுங்கிறத சொல்லியிருப்பார். நம்ம ஆரம்பத்துலேருந்து ஒத்து பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், இந்த மீட்டிங்க்கு அப்புறம், பொதுக்கூட்டத்துக்கு அப்புறம், மாநாடுக்கு அப்புறம் எல்லா இடமும் கண்டிப்பாக தாவேகா பற்றியான ஒரு நியூஸை பற்றி தான் இந்த மீடியா பேசிக்கிட்டு இருக்கும். அதை அள்ளி அரைச்சி தோச்சி தொங்க விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா வேற ஒரு ஹாட் டாபிக் எதுவுமே இல்லை. அப்படி கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக கவர்மெண்ட்டோட தவறுகளை சுட்டி காட்டுற மாதிரியான ஒரு ஹாட் டாபிக் வந்தால் கூட கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இன்னைக்கு எல்லா மீடியாவும் இருக்குது. அவங்களால ஈஸியாக ஒரு புது சைடில் அவங்கள டைவர்ட் பண்ணிடுறாங்க மீடியாவை. எக்ஸாம்பிள், கிண்டியில நடந்த மருத்துவரை தாக்கிய அந்த நியூஸ் ஒரு நாளைக்கு மேல அது சம்பந்தமான டிபேட் எந்த ஒரு சேனல்லையுமே போல. மக்கள் சோசியல் மீடியா பக்கம் ஒவ்வொரு யூடியூபரும் ஒரு பத்திரிகையாளரா ஏன் மாறுறான் அப்படின்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எந்த அளவுக்கு மக்களோட பிரச்சனைகளை இன்றைய தேதியில எடுத்து பேசுறாங்க, எந்த அளவுக்கு அவங்க உண்மையை கொண்டு போறாங்கிறத மக்கள் ரொம்ப உன்னிப்பா பாக்குறாங்க. ஸோ மீடியாஸ் சொல்றதை விட மக்களுக்கு இன்னைக்கு அதிகப்படியான உண்மைகள் தெரிஞ்சிருக்கு. தே ஆர் மோர் நாலேஜபிள் தேன் பிஃபோர். நம்ம ஆரம்பத்தில் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், அரசியல்வாதிகள் ஒரு காலத்தில் ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க. மக்கள் அந்த அளவுக்கு அறியாமை இருளில் இருக்கிறப்ப அந்த இருளை போக்குற விளக்காக தலைவர்களோட பேச்சு அமைஞ்சிருந்துச்சின்னு நம்ம சொல்லியிருப்போம். நம்மளோட பிகினிங் வீடியோவில் அந்த லைன் அப்படியே சொல்லியிருப்போம். ஆனால் இன்னைக்கு அப்படி நிலைமை அப்படி கிடையாது. மக்கள் மோர் எஜுகேட்டட் தென் எனிபடி. அவங்க அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி ரெவல்யூஷனில், கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த நியூஸை ஈஸியாக மீடியா எப்படி வேணாலும் டைவர்ட் பண்ணிடும். ஆனால் இன்னைக்கும் பார்த்தா மீடியா ஒரே விஷயத்தை சுத்தி சுத்தி வர்றாங்க. தாவேகா அதிமுக கூட்டணி முறிவு, அதுக்கு தாவேகா ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஆனா ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு அவங்க எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணலாம். வாய்ப்புகள் இருக்கலாம். இப்போ அதிமுகவோடையும் சரி, இப்போ டிஎம்கே அவங்களுக்கு பொலிட்டிக்கல் எதிரி, வேண்டவே வேண்டாம், பிஜேபி வாய்ப்புல ராஜான்னு சொல்லிட்டாங்க. ஏடிஎம்கே ஆப்ஷன் சரியா தவறா, இல்ல அவங்களோட இனிமே வாய்ப்பு இருக்கா இல்லைங்கிறத பத்தி டோரை அவங்க முழுசா க்ளோஸ் பண்ணல. ஆப்ஷன்ஸ் கேன் பி தேர். ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ 1967 இருந்தே நீங்க எடுத்து பார்த்தோம்னா, அப்ப காங்கிரஸ் மட்டும்தான் யாரோடையும் கூட்டணி இல்லாம ரொம்ப சின்ன கட்சிகளோட மட்டும் கூட்டணிகள்ல இருக்கும் காங்கிரஸ். பாக்கி எல்லாமே ஒரு மேஜரான ஒரு மெகா கூட்டணியை வச்சுதான். இன்னும் சொல்ல போனா முதல் முறையாக டிஎம்கே ஆட்சிக்கு வந்தப்ப பேரறிஞர் அண்ணா தலைமையில 1967 அவங்க வின் பண்ணப்ப ராஜாஜி அவர்களோட கூட்டணி இருக்கு, நாம் தமிழர் சீபா ஆதித்தனாரோட கூட்டணி இருக்கு. பல பேர் கருத்துகளால் மொத்தமாக முரண்டு நின்றவர்கள் எல்லாமே ஒரு கூட்டணிக்குள்ள வர்றாங்க, ஜெயிக்கிறாங்க. ஸோ இங்க ஏன் ஜெயிக்கிறாங்க, ஏன் கூட்டணிக்கு வர்றாங்கன்னா, அதிகாரத்தை நோக்கி செல்ல வேண்டிய தேவை. இன்னைக்கு அவங்க வைகோவை திரு மதிமுகவை அவங்க எக்ஸாம்பிளா சொல்றாங்க, கூட்டணிக்கு போனனால தான் அது தவறாக போச்சு. விஜயகாந்த் அவர்களை கூட்டணிக்குள்ள போனனால தான் அவங்க கட்சி இல்லாம போச்சுன்னு சொல்றாங்க. அந்த எக்ஸாம்பிள் எல்லாமே முற்றிலும் தவறான ஒரு எக்ஸாம்பிள். ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, நம்ம எல்லா தவறையும் செய்ய முடியாது, மற்றவங்களோட தவறுல இருந்து நம்ம திருத்திக்கணும் நம்மளன்னு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. மதிமுக அது அந்த காலம் உருவான காலம் ஏடிஎம்கே திரு ஜெயலலிதா அவர்கள் மேல 91-96 ஆட்சி மேல அவ்வளோ பெரிய ஒரு அதிருப்தி இருந்து, அந்த அதிருப்தியை அப்படியே ஒரு அலை, ரஜினிகாந்த்ங்கிற ஒரு அலை 96 அவர் கொடுத்த ஒரு வாய்ஸ் காங்கிரஸ்ல எதிர்ப்பு தேர்தல் அறிவிச்சு வேட்புமனு தாக்கல் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மூப்பனார் காங்கிரஸை பிரிச்சுட்டு வெளியே வராரு. அது ஒரு பொலிட்டிக்கல் ஒரு வைப்ரேஷனை கொடுக்குது. ஒரு பெரிய அலையில தான் அன்னைக்கு டிஎம்கே ஜெயிக்குது. நம்ம ரொம்ப பிகினிங்ல ஒரு வீடியோல சொல்லியிருப்போம், கட்சி ஆரம்பிக்கிறதும் சரி, ஒரு பெரிய ஆட்சி மாற்றமோ ஒரு அரசியல் மாற்றத்துக்கோ ஒரு பெரிய அலை, ஒரு மாஸ் மூவ்மெண்ட், ஒரு நீடு, ஒரு தேவைங்கிற மாதிரி பல விஷயங்கள் நமக்கு தேவை. அப்பதான் அந்த ஈக்குவேஷன் ஒர்க் அவுட் ஆகும், மக்கள் அப்பதான் டேர்ன் அவுட் ஆவாங்க. எதுவுமே இல்லாம ஒரு தெளிந்த ஓடை போல இன்னைக்கு அரசியல் போயிட்டு இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் எவ்வளவுதான் மிஸ்டேக் பண்ணாலும், தவறுகள் நடந்தாலும் அதை மானிட்டரைஸ் பண்ற வேலையை அதிமுகவும் சரி மற்ற எதிர்கட்சிகள் டோட்டலா மிஸ் பண்றாங்க. அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு பெருசா அரசியல் டர்புலன்ஸே இல்லை. திரு விஜய் அவர்களுக்கு ஒரு கூட்டணிங்கிறது கண்டிப்பா அவசியம் தான், அமையும்னு நம்ம நம்பலாம். அடுத்ததாக மதிமுக ஏன் தோத்தாங்க அப்படின்னா, 96 இந்த ஒரு வேவ்ல, இந்த ஒரு அலையில அவங்க அடிச்சுட்டு போயிட்டாங்க. இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு ஜனதா பார்ட்டி மற்ற சில சொற்பமான லெட்டர் பேடு கட்சிகளோட கூட்டணி வைக்கிற சூழ்நிலை அன்னைக்கு மதிமுக அவங்க மதிமுகனால மெயின்டைன் பண்ண முடியல அந்த சினாரியாவை. மோரவர் திரு வைகோ அவர்களை
நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அதிகப்படியான தவறான முடிவுகளை எடுத்த, சரியான நேரங்களில் தவறான முடிவுகளை எடுத்த ஒரு அரசியல்வாதி. அதனால அவரோட தோல்வியை வந்து நம்ம இதோட கம்பேர் பண்ண முடியாது. அடுத்ததாக டிஎம்டி, தேமுதிக பண்ண தவறு, அவங்க ஃபர்ஸ்ட் அதிமுகவை நேரடியா அன்னைக்கு வந்து ஜெயலலிதா அவர்களோட சட்டப்பேரவையில சண்டை போட்டிருக்க தேவையில்லை. அவர் கையில வந்து ஒரு ஜாக்பால்ட்டா ஒரு எதிர்கட்சி தலைவருங்கிற ஒரு உச்சபட்ச மரியாதையும் அந்தஸ்தும் ஒரு அரசு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ஒரு மினிஸ்டருக்கு ஈக்குவலான எல்லா புரோட்டோகாலும் கொண்ட ஒண்ணுதான் எதிர்கட்சி தலைவர். அந்த பதவி அவர் கையில இருக்கிறப்ப இறங்கி விளையாண்டுருக்கணும். அதை விட்டுட்டு ஏடிஎம்கேவோட சட்டமன்றத்தில் சண்டை போட்டது, அவங்க எம்எல்ஏக்களை வந்து அவரை விட்டு பிரிஞ்சு போக விட்டது, இவரே வந்து ஏன் எல்லா எம்எல்ஏ எடுத்துக்கங்கன்னு சொன்னது. திரு விஜயகாந்த் அவர்கள் நல்ல மனிதர் அப்படின்னா கடவுளுக்கும் நிகரான ஒரு சமமான மனிதர். கடவுளை பத்தி நமக்கு தெரியாது, பார்த்ததில்ல, கடவுளோட கேரக்டர் நமக்கு என்னன்னு தெரியாது. ஆனா மனிதருள் மாணிக்கமாக நமக்குள்ள வாழ்ந்த ஒரு மனிதர், கடவுள் தான் வந்து திரு விஜயகாந்த் அவர்கள். அவருக்கு பாலிடிக்ஸ் செட் ஆகல, அதுதான் உண்மைங்க. அவரால் அந்த பொலிட்டிக்கல் டர்புலன்ஸை சினாரியோஸை மேனேஜ் பண்ண முடியல. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்லி அவர் இருந்த ஒரு காரணம் தான் அவரோட அரசியல் தோல்விக்கும் அந்த ஒரு கூட்டணிக்கும் ஃபெயிலியர் ஆனதுக்கான ரீசன். திராவிட கட்சிகள் கண்டிப்பா தேமுதிகவை அழிக்கவே இல்லை. இங்கேயும் திரு விஜயகாந்த் அவர்கள் எடுத்த சில அரசியல் நடவடிக்கைகளும் கொள்கை முடிவுகளும் ஒரு ஃபோர்காஸ்ட், அடுத்து நம்ம சிஎம் நோக்கி போகணுங்கிற ஒரு ஃபோர்காஸ்ட், சரியான கைடன்ஸ் இன்னைக்கு இருக்கிற மாதிரி பல பொலிட்டிக்கல் அனாலிசிஸ், அந்த பொலிட்டிக்கல் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து அவர் அன்னைக்கு சப்போர்ட் பண்ணல. அவரும் அதை நோக்கி போகல. அந்த விஷன் அவர்கள், அவர் மக்களை நம்பி மட்டுமே நின்றாரு. மக்களே தம்மளை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க, அவங்களுக்கான நல்லதை நம்மளால செய்ய முடியும் அவர் நம்பி இருந்தார். ஸோ இந்த ரெண்டு பேரை கம்பேர் பண்ணி திரு விஜய் அவர்கள் வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு போனா அவங்களுக்கு வந்து அது நெகட்டிவா முடியுங்கிறது கண்டிப்பா கிடையாது. ஏன்னா திரு விஜய் அவர்கள் பயங்கர ஷார்ப்பானாங்க. ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த கட்சிக்குள்ள வந்து இன்னைக்கு ஃபுல்லா இருக்காங்க. எண்ட் ரிசல்ட் அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத தேவை, அதை நோக்கி போய் அந்த குறியை வந்து குறிப்பாட்டு அடிக்கிறதுல கண்டிப்பா அவங்க தேர்ந்தவர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ அவங்க ஒரு இலக்கை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டெஸ்டினேஷன்லேருந்து அவங்க டிவியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ கண்டிப்பாக நம்மளோட சஜஷன் அண்ட் விருப்பம் அதிமுக தான் இன்னைக்கு தாவேக்காக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன். ஏன்னா பிஜேபி அலையன்ஸ் இன்னொரு பக்கம் இருக்குது, அவங்களோட போக முடியாது. டிஎம்கே இன்னொரு அலையன்ஸ், அவங்களோடையும் போக முடியாது. ஸோ ஒன் ஆப்ஷன் இஸ் ஏடிஎம்கே. ஒரு நல்ல ஓட் கன்வர்ஷனும் சீட் கன்வெர்டபிலிட்டியும் வந்து முதல் சட்டமன்ற தேர்தலையே ஒரு 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களோட சட்டமன்றத்துக்குள்ள போகணும்னா கண்டிப்பாக ஒரு நல்ல கூட்டணி வாய்ப்பு இவருக்கு தேவை.